ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபு ஹாமித் கஸாலி இமாம் நாயகத்தான்னு சொல்றா, நீங்கள் ஹால் ஹயாத்தில் யாரை கொண்டு உதவி தேடி வந்தீர்களோ, ஹால் ஹயாத்தில் யாரை கொண்டு உதவி உபகாரம் பெற்று வந்தீர்களோ அவங்கள கொண்டு வஃபாத்துக்கு பிறகும் உதவி உபகாரம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறான். கிடைக்கும்னா எங்களோட உம்மாவை கொண்டு, எங்களோட வாப்பாவை கொண்டு கழிஞ்சா. அது மட்டும் இல்லை, எங்களோட முதலாளிமார்கள் இருக்கிறாங்கல்ல, யார் யார் முதலாளிமார்கள் ஒரு கஷ்ட நஷ்டத்தில், இப்போ மில்லத்து முதல்ல இருக்கிறா, அவளுக்கு நல்ல ஒரு கூட்டாளி ஒரு ஆத்திர வருஷத்துக்கு ஒரு 10,000 10,000 கடனாக கொடுப்பா, வச்சுட்டு அவளுக்கு கஷ்ட நேரத்தில் கொடுப்பாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் வைங்கலாம், அவர் பார்த்தாயிட்டார். இப்போ நம்மளாம் நினைச்ச செலவழி நினைப்பு என்னச்சியா அவர் போனது நமக்கு வலது கை முடிஞ்சாப்புல இருக்கியா. இப்போ மில்லத்து மோலி அவுல்டா யாரு பெரிய அவுலியாருன்னு சொல்லல, கிளீன் சேவ் தான். இப்படி மட்டும் சேவ் பண்ண முடியும், இப்படி இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் நல்லா கொடவல்லல். அவளை ஜாரத்து சும்மா போறா போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சீதேவி, என்னம்மா நீங்கள் இருந்தியா இவ்வளோ ராத்தா இருந்துச்சு, இப்போ நீங்கள் இல்லாதனால நமக்கு கையில் பணம் போட்டியா, இதை போனாப்புல இருக்குதா வாங்குதா ஏன்னு சொல்லி அங்கே போய் ஒரு ஃபாத்தியா போயிட்டு என்ன செய்து பெருநாள் வருதா ஒன்றும் ஓடலையா என்று சொல்லிட்டு வந்தா உதவி மடமுடன்னு வரும். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இதை நான் சொல்லலை, ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபு ஹாமித் கஸாலி இமாம் நாயகம் சொல்றா. இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னோம், அபுல் ஹசன் சாலி இமாம் நாயகம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்தாஹா, கண் மூடி முழிக்க நேரம் அவளை நான் பார்க்கலண்டா என்ன மோமினா கருத மாட்டேன்னு சொன்னாங்கோ. அதே போல் ஹல்வத்து நாயகம் சொன்னாங்க, நன்னபியை ஓர் நொடியும் நான் தெரிசியாது இருந்தால் என்னை நான் மோமினானவனாய் என்ன. இந்த நாதாக்கள் என்ன சொல்றா, இந்த அளவுக்கு உச்சத்துக்கு போன காரணம் எப்படி போடியன்னு கேட்டான். அப்போ அபுல் ஹசன் சாலி இமாம் நாயகம் சொல்லக்குள்ள அபூ தாலிப் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு அவர் 2 கிதாப் எடுத்தா கையை கேட்டுக்கானா. ஒன்று அபூ தாலிப் மக்கி ரலியல்லாஹு அன்ஹு கூத்துல் குலூப் இதயங்களுக்கு உள்ள உணவுன்னு சொல்லி ஒன்றும், இன்னொன்று இஹ்யாவுல் உலூமுத்தீன் கஸாலி இமாம் நாயகத்துடைய கிதாபு. இதை நாங்கள் ஓதணும், ஓதி உணர்ந்து அதுபடி நாங்கள் அமல்படுத்தணும், செயல்படுத்தணும். அதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்ததெல்லாம் தந்தான்னு சொன்னான். அதே போல் கல்வத்து நான் இல்லாதான்னு சொன்னா 13 வயசு பொடியனா இந்த நேரத்திலேயே கஸாலி இமாம் நாயகத்துடைய இஹ்யாவுல் உலூமுத்தீன் ஷரீஃபை ஓதி முடித்தேன். கல்வத்தில் 35 வருஷமா இருக்கிற காலத்தில் அது 22 தடவை திருப்பினேன். எப்படி 40 கிதாப் கொண்டது இஹ்யாவுல் உலூமுத்தீன், அதை 22 தடவை அதை நான் திருப்பி திருப்பி பார்த்தேன்னு சொல்கிறான். ஏன்னா கஸாலி இமாம் நாயகம் இல்லாதான்னு சொல்கிறா, ஒரு மனுஷன் செய்யக்கூடிய எல்லா இபாதத்தும் நின்று போயிடும், ஆனால் ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி கை இழக்குது, நல்ல இளவு, கேட்டவன் கேட்காதவன், முஸ்லீம்கள் சிங்களவன் தமிழ மக்கள் யார் யார் ஆண்டவன்ட படைப்பினங்களில் கஷ்டப்படுறாங்களோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இவன் மௌத்தா போனால் இவன்ட கையை அல்லாஹ் கட்ட மாட்டான். எப்படி இவன்ட கைக்கு தடை வராது, இவன் கொடுத்துக்கிட்டு இருந்தானே இந்த கை தடைப்படாதுன்னு சொல்லி அதுக்கு ஆதாரபூர்வமாக சரித்திரத்தோட சொல்கிறான். என்ன அப்போ மோத்து ஆனால் சொல்லிது, மோத்து சேர்னு ஒரு ஆள் இருந்தார், மோத்து சேர் ஒரு மனுஷர் இருந்தார், அவர் சோசியல் ஒர்க்கர், சோசியல். அவர்கிட்ட யாராவது உதவி தேடி போனால் அவள்கிட்ட போய் சொல்லுவா, அனுசா வாங்கலாம் இல்லத்து முறை அப்படியே வாங்க 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 அங்கே போய் இவ்வளோ பேச விட மாட்டான். வச்சுட்டு பெரிய ஆளுசா இந்த பள்ளியில் இருக்கிறா, அதில் இப்படி விஷயம் கொஞ்சம் அவளுக்கு நீங்கள் மாதிரி தாங்கலாம் கலெக்ஷன் பண்ணி இப்படி அப்படி போய் அனுசா நீங்கள் சும்மா வாங்க ஒன்றும் பேசணும், நீங்கள் பாட்டுக்கு நீ அங்கே வந்துடுங்க, அங்கே போனால் அங்கே காட்டி இப்படி இப்படி கலெக்ஷன் பண்ணி கொடுப்பார். கமிஷன் எடுக்க மாட்டார், கலெக்ஷன் பண்ணி அல்லாஹ் கவனி செய்து கொடுக்கணும்னு வைங்களேன். இப்படி ரெக்கமெண்ட் சோசியல் ஒர்க்கர், ஆட்கள் தேவையுள்ளவங்களை கொண்டு போய் யார் யார் குடவுலாம் இருக்கிறா பிளாந்தெல்லாம் கொண்டு போய் சமைக்க கொடுக்குறாரு. இப்படி செய்வார். ஒரு நாள் ஒரு மிஸ்கின் வந்தார், வந்து சொன்னார், மொத்த சார் எனக்கு இப்போ உள்ள பப்பா கிடச்சிக்குப்பா, வீட்லேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு வழி இல்லை, ஏன்னா என்ன மாதிரி சரி வாங்கலாம் ஏன்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனால் அன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கும் இன்னும் போனி ஆகல, காலங்காத்தால் போனி ஆகணுமா, இன்னும் கடை திறந்து வச்சா முதல் வியாபாரம் நடக்குமா, இதெல்லாம் திறந்து வச்சு இன்றைக்கி ஒருத்தன் சொல்கிறான் போனி ஆகல, இது பார்ப்போமே கொஞ்சம் பின்னுக்கு பார்ப்போமே அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அப்படி 10-15 கடத்துக்கு போனார். இவர் அடிக்கடி போவார். இவன்ட நசீபு அன்னைக்கு ஒத்தட்டையும் அங்கே கடைசியில் இவன் வந்துட்டு, அடி என்னடா இது நீ உன்னோட நசீபு இப்படி ஆக்கிதா, நம்ம கூட்டாளி என்ன
அவர்கிட்ட நான் எப்போ போனாலும் ஒரு நாள் வெறுங்கையா அனுப்புனதே இல்லை. பாவம் அவர் முந்த நாள் பார்த்தாயிட்டாரு. என்ன செய்தி நீ போனால் என்ன செய்ய லெக்க அப்படி இருக்குது என்ன, சரி வான்னு சொல்லி அவருடைய ஜியாரத்தடியில் கொண்டு போய் சிலாமணி ஸ்ரீதேவி நீங்கள் இருந்தியா, நான் ஒரு நாள் வந்து ஒரு 100 ரூபா காசாவது உங்ககிட்ட வாங்காமல் போனது இல்லை. ஏன்னா சமயத்தில் கூட தெரியும் குறைந்த 100 இவன்ட்ட இது இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி அவனை சொல்லிட்டு இல்லை அவனுக்கு நசீபு இல்லை, நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கள சொல்லிவிட்டு இந்த மனுஷர்கிட்ட சொல்கிறார், இந்தா தம்பி நானும் கஷ்டப்பட்டவன் தான் என்ன, சரி நீ வேறு புள்ள பிறந்திக்கு வேறு கையில் ஒன்றும் இல்லைங்கிறியா, சரின்னு சொல்லி ஒரு தீனார் தங்க காசை எடுத்து சரி இன்னரு நான் இதில் ஒரு அரை தீனார் உனக்கு பாதி கடனாக தர்றேன், இப்போ இல்லை உன் வசதி இப்போ உடனடியான்னு இல்லை, எப்போ அல்லாஹ் உனக்கு வசதி வாட்டி விட்றானோ அப்போ நீ எனக்கு கொஞ்சம் என்ன ரிட்டர்ன் தானே இம்மிடியேட்டாக தரணும்னு தெரியல, இன்றைக்கி நாளைக்கு நீண்ட காலம் எப்போ வசதியோ அப்போ கொண்டு தான் சரியா, நான் சும்மா தரத்துக்கு நானும் ஒரு இது இல்லாத ஆளப்பா இதுதான் சரின்னு சொல்லி அவர் ஒரு இதை கடனாக கொடுத்தார். அவர்கிட்ட அந்த மிஷிக்கையும் வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட பாதியை கொடுத்துட்டார். இப்படி போயாச்சு. ராத்திரி மனாமில் அந்த முஹத்தஸிர் கண்டாரா அந்த கபருடையர், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் முஹத்தஸிர் வாங்க வாங்க, நீங்கள் காலையில் வந்து அந்த ஒரு ஆளை கூட்டு வந்தீங்கள பாவம் ஒரு அவனை புள்ள பிறந்துன்னு சொல்லி என் கபரடியில் வந்து கதைச்சிட்டு இருந்தீங்கள, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உத்தரவு இல்லாதனால, அப்போ உங்களுக்கு பதில் தரத்துக்கு என்ன உத்தரவு இல்லாதனால ஒன்றும் நான் சொல்லலை, இப்போ அதான் உங்களை மனாமல் அப்படின்றதுக்கு வந்தேன் சரியா, நீங்கள் என் வீட்டுக்கு போங்க, என் பிள்ளைகளுக்கு 2 பேர் இருக்கா இல்லையா அவள்கிட்ட சொல்லுங்கள், என் வீட்டு தோட்டத்துக்கு போனால் அங்கே மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குது, ஒரு மரத்தை சொல்லி அந்த மரத்துக்கு அல்ல செல்ல இவ்வளோ தூரத்தில் 3 அடி இந்த எடுங்க, ஒரு 3 அடி தோண்டினா அதில் ஒரு சட்டியில் போட்டு 500 தங்க காசு 500 தங்க காசு நான் ஒரு எமர்ஜென்சிக்கு ஆத்திர அவசரத்துக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு புதைச்சி வச்சுருந்தேன், அது இருக்குது சரியா, அதை எடுத்து அந்த புள்ள வந்தாரா அவர்கிட்ட கொடுத்துருங்களான்னு அந்த யாரு அந்த மனுஷர் சொல்றாரு. சொன்ன சரி அப்படியே அவன் போய் அவன் கொடுத்துருங்க, டக்கான முழிப்பு வந்துச்சு, என்னடா இப்படி மனாங்கன்னா கொஞ்ச நேரம் வாங்க சொல்லு, சரி சுக்கு சொல்லு அந்த கடைக்கு போனார். அவர் 2 புள்ளிடுவா, அப்போ அந்த புள்ளிடுவா மாவட்டம் சரி நேற்று தம்பி புதுரமான ஒரு விஷயம், இப்படி ஒரு ஆளு உதவி கேட்டு வந்தார் இல்லையா, கடையில் அவங்க வாப்பாட பக்கத்தில் கம்பெனி இருந்தாங்கன்னு போய் சொல்லிவிட்டு அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு போயிட்டான். நான் சீரியஸாக ஒன்று எடுக்கல, பாப்பா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டா போல ராத்திரி மனாமலியாக ஓடி வந்துட்டா, என்ன மனாமலியாக ஓடி வந்துடா இப்படி கதையை சொன்னான். உங்கள் வீட்டில் தோட்டத்தில் மரம் நிற்குதோ, ஆமாம் நிற்குத மாமரம், ஆமாம் இருக்கு, அதானே அதுக்கு 3 அடி இந்த இடையில கிளீனாக எல்லாம் சொன்னோன்னு சரிட்டார். ஆமாம்மா இருக்குதா, அப்படியா வாங்கலாம் போவோம், இந்த கடையை மூடி 2 பிள்ளைகளும் பொடியுமா 2 பேரும் வரா வந்துட்டு அந்த மாமரத்தை அளந்து பார்த்து சரியா இந்த இடம் தானே, ஆமாம் இந்த இடம் தான் தோணுமா, தோணுனா போகல சரியா 2 அடி போகல டிங் டிங்னு சத்தம் இது பார்த்தா ஒரு குடம் ஒரு வெங்கல சாமம் தூக்கி பார்த்தா அவ்வளோ தங்க காசு கொட்டி பார்க்குறா, கொட்டி பார்த்தா 500 தங்க காசு சரியா இருக்கு. சரியா இருந்த உடனே இவர் சொல்றா முஹத்தஸிர் தம்பி பாப்பா கண்ணம்னா சரியா போச்சா, சரி இதை வச்சுங்க, சரி நீங்கள் இதை வச்சுக்கங்க, இல்லை கொஞ்சத்தை 1 எடுத்து அவன் கையில் கொடுப்பான். இவ்வளோ 500 ரூபா காட்ட அவன் ஹார்ட் அட்டாக்ல மறந்துட்டான்டா, ஒன்றும் இல்லாத பையன் வச்சுக்கோங்க. இப்போ ரிக்ஷா ஓட்டுறான், ஆட்டோ நீங்கள் ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஸ்வீப் எடுப்பான், ஸ்வீப்பு ஹலாலா ஹராமாங்கிறத கேட்காதீங்க, அது பிந்தின விஷயம் ஒரு யோசனைக்கு. இப்போ அந்த விஷயம் இந்த விஷயம்னு ஒரு ஸ்வீப்பு பயிற்சி 100 கோடி அவன் லக்குக்கு விழுந்திக்குது, இதை போய் சொல்லலாம் அப்படியே மச்சான் உனக்கு தான் 100 கோடி விழுந்திக்க ஐயா நம்பருண்ணா வரு அதோட போயிடுவான். அதை போல மறந்துட்டான் பெரிய ஊத்து, போங்க அப்படியே வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பொடியம்மா 2 பேரும் சொல்லணுவா, முஹத்தஸிர் இந்த பாருங்க எங்க வாப்பா இப்ப மையத்துனா திரும்பி படுக்க வாங்க 7வது நிலையத்தை நாம தொடி வச்சு கை வச்சு இருக்கணும்,
மையத்தா இருக்க ஆட அசைய சக்தி இல்லாத மையத்தா இருக்கக்கூடிய எங்க வாப்பா அவர்களை ஏன்னா இந்த பாவம் ஒரு மிஸ்கின்னு சொல்லி அவனுக்கு இப்படி கொடை கொடுங்க மையத்தையா கொடை கொடுங்கன்னு சொல்ற நேரத்துல அல்லாஹ் ஜல்ல எங்களை ஆடக்கூடிய அசையக்கூடிய எங்கேயும் ஓடக்கூடிய தத்துவத்தை தெரிஞ்சுக்க நாங்க ஏன் பகைல்தனம் பண்ணணும்? பாவம் அந்த மிஸ்கீனுக்கு எங்க வாப்பா அவர்கள் ஆடுறதுக்கு திரும்ப படத்துக்கு கூட ஏழாவது ஒரு நிலையில இருக்கிறவங்க கொடுக்குற கொடைய நாங்க திறமானவர்கள் வேண்டியதை உழைக்கலாம் செய்யலாம். இப்படிப்பட்ட நாங்க ஏன் அதுல ஹக்கில வைக்கணும்? எங்களுக்கு ஒரு பைசா வேணாம். பாப்பா சொன்ன ரொம்ப சந்தோஷம். அவங்க சொன்ன அமானத்தை நீங்க அப்படியா கண்டுபிடிக்கணும். அப்படித்தான் ஏன்னா நீங்க கொண்டு போய் அந்த புள்ளிட்டே கொடுத்துருங்க. இது அமானதம், அவளுக்குள்ள கொடுத்துருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க அல்லாஹ்னால திறமையா இருக்கோம். எங்க வாப்பாவோட துவா பரக்கத்துல என்ன எங்க வாப்பாவை கொடுத்த நான் எங்களுக்கு தருவோம். நாங்க சம்பாதிச்சுக்கணும். எங்களுக்கு போங்க. இவர் பார்த்து மூத்த சிறுக்க போயிட்டா போச்சு. கொடுங்க மறுபடியும் அந்த பொடியை தேடி பிடிச்ச கதை சொல்லணும்ல. திடீர்னு எங்க ஊர்ல ஒரு கதை ஒன்று நடந்துச்சு. பரிசு 50 கோடி ரூபா விழுந்துட்டு பொடியன்ட்ட சொன்னா பொடியா மசங்கிடக்கூடாதா? அந்த செட்டியார் பார்த்து அவளுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு டாக்டர், மன தத்துவ டாக்டர், அவர்கிட்ட கொண்டு சொல்லி அவர் சொல்ல சைக்காலஜிஸ்ட் நான் பக்குவமா பார்த்து சொல்றேன் வாங்கன்னு சொல்லி அவர் போயிட்டார். 2 பேரும் கூட்டிட்டு இனி நூறுலையா போமே, அங்கே எங்க ஊர்ல இங்கே நூறுலையா போல அங்கே ஊட்டி கொடைக்கான அங்கெல்லாம் சீட்டு போறவள தம்பி நீங்க சீட்டு கீட்டு எடுப்பீல? இன்னும் சீட்டு விளாட சீட்டு அதுலங்க இல்ல லொட்டரி எடுப்பீங்களா? லாட்ரி ஆமா சும்மா இல்ல நேர போக்குன்னா சும்மா அதை வெறி பிடிச்சி எடுக்கிறல்ல எடுத்து சான்ஸ் பாக்குற போச்சு. அப்படியா? அப்படி எடுக்கிற வழக்கம் இருக்குதா? ஆமா. சரி என்ன மாதிரி இருந்தா எனக்கே பட்டிக்குதா? நமக்கு எங்க பட போய் நம்ம எல்லாத்தையும் பணக்காரரா ஆக்கி வைக்கிறவளதான் நம்ம எங்க பணக்காரா சிரிச்சுக்கிட்டார். சரி தம்பி என்னம்மா ஒரு சீட்ல விழுந்துச்சு 1 லட்ச ரூபா விழுந்துச்சு இன்னும் செய்யா 1 லட்ச ரூபா வந்து அனுப்பிச்சு போறா ஒரு மோட்டர் பைக்கு வாங்கிற வண்டிதான் அப்படி இப்படின்னு சொல்றாரு. போய் இதை கொடுத்து போட சரி 1 மில்லியன் விழுந்தா 1 மில்லியன் விழுந்தா நினைச்சோ ஒரு காரை பார்க்கலாம். ஏன்னா லேட்டஸ்ட் கார் என்ன இருக்கா அப்படி இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஏற்றி இவர் சைக்காலஜிஸ்ட் இவர் கொண்டு வர்றாரு. சரி தம்பி கடைசியில் போயிட்டு இப்படி போனா அடுத்த ஒரு 2 கோடி விழுந்தா என்ன செய்ய, ஒரு 5 கோடி விழுந்தா என்ன செய்ய? 5 கோடி விழுந்தாவா? இல்லை நான் இருக்கிற ஆபீஸ் கிட்ட இருக்குது இல்ல என்ன அது அவன்கிட்ட கொஞ்சம் அசைச்சு பார்ப்பான். வந்தா கொடுத்து சொந்த கட்டுற மாதிரி நல்லதுண்ணே. நாளைக்கு நீ இடத்த மாத்து வாங்கு வாடத்தை போட்டா பெரிய வாங்கிடுவோமே இப்படி அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் மெதுவாக வந்த அவனுக்கு ரொம்ப எரிச்சு தட்டுது. ஒன்னா கேட்டுட்டேன் பொடியனுக்கு ரொம்ப டயர்டாயினான். சரியாப்பா இப்போ என்னமோ புதுசா எடுக்கிறான் இல்லையா புதுசா அதுல 50 கோடி பரிசு இந்தியாவில் 50 கோடி பரிசு கோடி இழுப்பு 50 கோடி பரிசு அது விழுந்துச்சுட்டு என்ன செய்யா உங்களுக்கு பாதியை தந்துருவேன் வாங்க அங்க உங்களுக்கு பாதியை தந்துடுறேன் கிளின்னு கேட்டுக்கலாம். ஐயா எனக்கு பாதி உங்களுக்கு பாதி வச்சுக்கிடுவேன் அவன் டாக்டர் கடைசியில் டாக்டர் போதா போயிட்டான். இவரு அவரை போய் சொல்ல போனாரு. எதுக்கு இப்படி சொல்லி அவரை ஏற்றி விட்டு ஒரு மாதிரி பக்குவம் 50 கோடி இதுக்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டானா இல்லையா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு 50 கோடி விழுந்தா செய்வியா? என்ன டாக்டர் 50 கோடி 25 கோடி நீங்க வச்சிருக்க உங்களுக்கு போய் நமக்கு போய் வச்சிட மாட்டோமா? நீங்க இந்த கிளினிக்க கட்டுங்களா வெய்யா நிசுமா? ஆமா போங்க சத்தியமா சொல்றேன்னா கடைசியில வந்தா ஆளு போச்சு. இங்க வந்து என்னடா ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சா வாங்கிட்டாங்க. இவன் பொடின்னு சொன்னா இல்ல அவர் வந்தா சும்மா தமாஷாம் பேசிட்டு இருந்தாரு. 50 கோடி கொடுப்போம் பார்த்தா கடை பாதியை தரணும்னு இவரு போயிட்டாரு. ஏன்னா இவரு தெரியுமே இவன் 25 கோடிக்கு எழுதுற தாங்க முடியாது சந்தோஷம். தாங்க முடியாத கவலையில போறவன் இருக்கிறான். தாங்க முடியாத சந்தோஷத்தின்னு போயிருவான்ல. இதை போல சிரிச்சுக்கிட்டே போறோமா டாக்டர் போய் இது போயிடக்கூடாது. அந்த காலத்தை முகத்து சீர் போனாரு. மெதுவா போய் மிஸ்கின்ல முகத்தை செய்ய என்ன செய்தி என்ன ஆண்டா இல்லப்பா இப்படி விஷயம் ஒரு மனாங்கண்ண கடைசியில் இழுத்தாரு. கடைசியில் போனால் பொடின்னு பார்த்தா மெய்யத்தான் இருக்குது. பிள்ளைகள் அதுக்கு என்னமோ ஆசை கீசை போடுவாங்களா என்னமோ பார்த்து அவங்கள கொஞ்சம் எடுத்துக்கிடுங்களேன் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொடுப்போமா வாங்குவோமான்னு சொன்னேன். அவங்க அப்படி சொல்ல மானதமாக இருக்குது பிள்ளைகிட்ட. ஏன்னா எங்கள் வாப்பா ஆட அசை ஏழாத மையத்தா இருக்கிற மையத்தே இவ்வளோ கொடை கொடுக்குற நேரத்தில் ஆடக்கூடிய அசையக்கூடிய திறமா நாங்கள் எப்படி கொடுக்கணும்? கொடுக்கறதையா பிச்சை எடுக்க போகிறோம்? வேணாம் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பி
அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு அதிர்ச்சி இல்லை. எப்படி இப்படி பார்த்தா அவனை ஃபக்கீர் பாபா இருக்கிறா இல்லையா, அவ்வளோ போல ஆகணுமா சலிபா அசரத்து இருக்கிறாளா அப்படியா அப்படியா அப்படியே சொல்லிட்டாங்க புள்ளிடுவா. வச்சுக்கிறீங்களா? ஆமாம் கொடுத்துட்டான் கொண்டாங்களேண்டா. சரி அமானத்தை ஒன்று கொடுக்குறான். கொடுத்தோன்னா அதில் குனிஞ்சி அதில் ஒரு ஒரு தங்க காசு ஒரு தீனார் எடுத்தார். இதில் எவ்வளோ இருக்குது? 500 தங்க காசா? ஆமாம். சார் நான் உங்களுக்கு எவ்வளோ கடன் தரணும் ஒன்று கேட்டார். அரை தங்க காசு அப்படியா? அதில் அரை தங்க காசு எடுத்து இந்தாங்க சார் இப்போ வச்சுருங்க, நான் உங்களுக்கு கடனை தந்துட்டேன் தானே. கடனை? ஆமாப்பா கடன் இது போட்டுச்சு. சார் எனக்கு இது போதும், இது இந்த அரை தங்க காசு இருக்குதா, இது எனக்கு போதும். நேற்று ஒரு அரை தங்க காசு உங்ககிட்ட தந்தியா, அது இருக்குது, ஒரு தங்க காசு போதும். நேற்று தானே பார்த்தேன் இந்த பணக்காரனுடைய இதெல்லாம் அடாவடித்தனத்தெல்லாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் போவியோ வரீன்னு போனோன்னே போனி ஆகலன்னு சொன்னான். அவன் இதுங்கிறான் அதுங்கிறான். காசு கல்வை விட்டு இறக்குறதுக்கு முடியல. அப்படி நீங்கள் தானே போய் ஒத்தண்டே போய் மண்டையை சொரிஞ்சிட்டு வந்தியா, அது நீ வளைஞ்சா சார். அதனால அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இது போற நான் ஃபக்கீரில் உள்ளது தானே. ராத்திரி இருந்தால் நான் பகல் இருக்கிறது நிச்சயம் இல்லை, பகல் இருந்தால் ராத்திரி இருக்கிறது நிச்சயம் இல்லை. அடுத்த வாரம் யார் இருக்கிறான்? அல்லாஹ் தஆலா பகலை கொண்டு வர்றேன் நாயன், சூரியனை கொண்டு வர்றதானே செய்கிறான், மழை காலத்தை கொண்டு வர்றானா இல்லையா? கொள்ளையில தந்தான் வாங்கினா அவன் நாளைக்கு நாளைக்கு தருவான். எனக்கு இது போதும் என்ன சரியா? இதை உங்களுக்கு நான் ஹதியாவா தந்துட்டேன் சார். நீங்கள் தான் ஏழைகளுக்கு கை போடுற மனுஷராக இருக்கிறியா, அதனால் இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டு நம்மளை போல் எத்தனையோ சகோதரர்கள் உங்கள்கிட்ட தானே வர்றாங்க. இப்படி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களான்னு சொல்லி இவனுள்கிட்ட போய் பணக்காரன் போய் வாயிலக்காதீங்க. அவனுலாம் என்னமா தந்தான்டா நோம்பு சதக்கா ஜக்காத்து இன்னும் தந்தா ஏங்கி வச்சு பங்குடுங்க. நீங்கள் இதை வச்சுக்கணுங்க, அந்த கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹலாலான தொழில் ஹலாலான தொழில் அளவு உங்கள் குடும்பத்தில் உங்கள் புள்ளியில் யாராவது செய்கிறாங்க, இதை வச்சு செய்யுங்களேன், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் இது போதும். சரியா? நான் உங்களை சந்தோஷமா தந்துட்டேன்னு எந்த விதமான சலனம் இல்லாமல் போனார். சார் அப்படியே நிற்கிறாரு. என்னப்பா இது? இது யாரோட கொடை தன்மை மேலு செத்தும் கொடை கொடுத்தார அந்த மகான் ஷேக் மஹமூது அஹமது அவுல்லியா, அந்த சீதாவிடியா கொடை பெருசா அல்லது வாப்பாங்க பூமியில கிடந்து 500 தங்க காசு வந்தோன்னே இதே வச்சுட்டா போற எங்க வாப்பாடு எங்களுக்கு வேணுமே, இவர் வாலண்டியரா கொடுத்து வானா சொல்லி மையத்தே இவ்வளவு கொடை கொடுக்குற நேரத்தில் நாங்கள் ஹயாத் ஆகிக்கிறோம், நாங்கள் ஏன் எடுக்கிறோம் ஏழையில் கூட அப்படியே கொடுத்துருங்க சொன்னாங்களே. அந்த 2 பிள்ளைகள் தானே அவங்கள்ட்ட அந்த மையத்து கொடுத்த கொடை பெருசா அல்லது இந்த 2 பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் பண ஆசை உள்ளவங்க அப்படின்னு வேணாம கொடுத்து இவங்கள்ட்ட கொடை தன்மை பெருசா அல்லது உலகமே ஒண்ணுமில்லை பாவம் மிஸ்கின் குடிசை வீட்டில் இருக்கிறான், ஏன்னா கிடைச்சா பன்சு தண்ணி இல்லைன்னா கொலா தண்ணின்னு குடிச்சிருக்கிறான், இவன்கிட்ட கொண்டு நேரத்தில் கூட அப்படியா சொல்லி ஒன்று சொல்லாமா அதில் ஒரு பகுதி எடுத்து உங்களை கடனை வச்சுட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் இது எனக்கு போதும், உள்ளதை வச்சு நல்ல விஷயம், நீங்கள் இதை வச்சுக்கிறீங்க, என்ன போல சகோதரி வந்தால் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இந்த ஃபக்கீருடைய கொடை பெருசா எனக்கு தெரியலையே ஏன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இந்த செய்தி நமக்கு அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள இடத்துலேருந்து நமக்கு இந்த செய்தி கிடைச்சிச்சு. அவங்க இந்த செய்தி வந்தோடனே நான் போய் மிஸ்ருக்கு போய் அந்த பிள்ளைகளை பார்க்கணும், 2 பிள்ளைகளையும் இப்போ ஏற்பட்ட சீரியத்தனமான பிள்ளைகள் பார்க்கணுமே ஏன்னு சொல்லி போய் பார்க்க போகிற நேரத்தில் அவங்க 2 பேரையும் பார்த்தேன். சும்மா 18-20 வயசு தான் இருக்கும், நல்லா பிரகாசமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களோட முகத்தை பார்க்குற நேரத்தில் குர்ஆனுடைய இந்த ஆயத் வகான அபூஹுமா சாலிஹான் வகான அபூஹுமா சாலிஹான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் புதையல் விஷயத்தில் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, எத்தீம்களோட பொருள் புதையல் இருக்குது. அங்கே போன உடனே வகான அபூஹுமா சாலிஹா அந்த 2 பேரை வாப்பா சாலிஹா இருந்தாரு. அந்த குர்ஆன் ஆயிட்டு இந்த புள்ளில நெத்தியில நூறானியத்தா இறங்கிட்டு இருக்கிறதா பார்த்தேன். அப்ப இதை யார் சொல்றா? ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அபூ ஹாமித் கஸ்ஸாலி இமாம் நாயின் சொல்றாங்க, நீ ஹால் ஹயாத்துல மக்கள் யாரை கொண்டு உதவி உபகாரம் பெற்று வந்தார்களோ அவர்களை கொண்டு வஃபாத்துக்கு பிறகும் பெறலாம். ஹால் ஹயாத்துல கொடுத்து வந்த கையை
வஃபாத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதை இருக்கிறது இல்லை, அது திறந்து தான் விட்டு வச்சிருக்கிறான் சொல்லிட்டு சொல்றாங்க. இது சகாவத்தின்னு சொல்லக்கூடிய கொடையாளிகளுக்கே இப்படி இருக்கிறது என்றால் எப்படி ஒரு வியாபாரியா இருந்துகிட்டு நல்ல மனுஷரா இருந்துட்டு கொடுத்து வந்த கொடையாளிகளுக்கே இத்தகைய தன்மை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒலிமார்களாக இலங்கக்கூடிய நாதாக்கள் குத்துமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பியாக்களாக இருக்கக்கூடிய நாதாக்களான அந்த மகான்களுடைய மகத்துவத்தை மேன்மையை சொல்லி முடியுமா? இறங்கப்பன சொல்றது. அதனால என்ன சொல்றா, அதனால தான் நம்ம சொல்றோம் உம்மா வாப்பாட ஜியாரத்துக்கு போகணும். உம்மா வாப்பா கொண்டு தானே உதவி செய்யலாம். அதே போல் நம்மளோட போஸ் தொழில் படித்து தந்தவங்க, அதே போல் எங்களுக்கு ஒஸ்தாது ஓதி தந்தவங்க என்ன நம்ம ஷேக் ஓதி தந்தவரில் போய் ஒரு ஆலிம் இருக்கிறாங்க, ஒரு பாடம் சங்கடமாகிக்குது, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் துவா செய்யுங்களேன் எனக்கு சிரமமாக இருக்குதாண்டா, அதை நீக்கிறதுக்குள்ள வழிமுறை பிறக்கும் சொல்லி கசாலி இமாம் நான் எல்லாத்தானும் சொல்கிறாங்க. எனவே ஹால் ஹயாத்தில் இருப்பது போல தான் வஃபாத்துக்கு பிறகு நாய் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கு. என்ன இருக்கு? அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா யமூதூன பல் என்கலிபூன மின் தாரின் இலா தார். நிச்சயமாக அறிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய ஒலிமார்கள் வஃபாத் ஆகிறது இல்லை, இருந்தாலும் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டு அளவுக்கு திருப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்கிறான். அதனால் ஹால் ஹயாத்தில் உள்ள அதிகாரம் தத்துவம் என வஃபாத்துக்கு பிறகும் இருக்குன்னு சொல்லி. எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த நாதாக்களை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் உதவி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.